இந்த ப்ளவுஸ் டிசைன் நல்லா இருக்கா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் எடுத்து போட்டு கட் பண்ணுவோமா? இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுட்டு, ஓகேவா, 4ஆக மடித்து போட்டு ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சில் ஒரு கோடு போட்டோமா? இப்போது ப்ளவுஸ் எடுத்து போட்டு கை வரைய போகிறோம். கை வந்து கொஞ்சம் இறக்க சொல்லியிருக்காங்க, ஓகேவா? நீ பாருங்கள் ப்ளஸ் போட்டிருக்கேன்ல, நீங்கள் கூட இது ஃபாலோ பண்ணுங்கள். இறக்க சொன்னாங்கன்னா இப்படி கோடு போட்டு ப்ளஸ் மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ இறக்கணும்னு அர்த்தம். வேண்டாம் ஏற்றி வைக்க சொன்னாங்கன்னா மைனஸ் மட்டும், அதாவது கோடு நடுவில் போடாமல் இப்படி மட்டும் போட்டுக்கோங்க. அது ஒரு அடையாளமாக பழகிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கோடு வந்து இந்த ஒர்க்லையா, இந்த கோடு வந்து எப்போதும் போல் நம்ம அட்டாச்சிங் பண்ணுறதுக்கு, இந்த கோடு வந்து எக்ஸ்ட்ரா துணிக்கு, ஓகேவா? இப்போ கை வரைஞ்சிடலாமா? கரெக்டாக இங்கே இழுத்து பிடிச்சி 2 கோடு, சரியா? தேங்க்யூம்மா, லைக் பண்ணியிருக்கீங்க, நன்றி. அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து போட்டு இங்கேயும் 2 கோடு. இந்த ப்ளவுஸ் நம்ம தைச்ச ப்ளவுஸ் தான், இந்த டிசைன் வந்து நம்ம தைச்சி கொடுத்தது தான். ஸோ இதிலேருந்து வந்து நம்ம எந்த கரெக்ஷன்லாம் பண்ண போதில்லை. கை மட்டும் இறக்க சொல்லியிருக்காங்க, அது மட்டும்தான். மற்றபடி நம்ம இங்கெல்லாம் அளக்கலாம் தேவையில்லை, கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் எப்போதும் போல் இந்த 3 இல்லை 3 வச்சுருப்பேன்னா அதுதான் அளவு, ஓகேவா? ஒரு 7.25 இருக்கா? 7.25 வச்சாக்கா 3, ஓகேவா? 3 இன்ச்சுக்கு நம்ம வந்து இதை வரைய போகிறோம். ஓகேங்களா? கரெக்டாக இங்கேருந்து எப்போதுமே நான் சொல்கிற மாதிரி தான், அதே மெத்தடு தான் எப்போவுமே ப்ளவுஸில் மாற்றமே கிடையாது. அதே டிப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி கட்டிங் பண்ணி தைச்சிங்கனாலே கரெக்டாக ஒரு கட்டிங் வீடியோ நிறைய இருக்குது நம்ம சேனலில். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. லைவ் போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வரும், அதனால தான், ஓகேவா? இங்கே பாருங்கள், இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு விட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கின்னு அதில் இருந்து இந்த கிராஸை நீங்கள் வளைக்கணும், ஓகேவா? இப்போது சென்டர் நாச் போட்டுட்டு இது ஃப்ரண்ட்டுக்காக நம்ம எப்போதும் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கட்டிங், ஓகேவா? ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கையுடைய உயரத்தை வரைஞ்சிக்கோங்க, சரிங்களா? அதிலருந்து இந்த அகலத்துக்கு எக்ஸ்ட்ரா துணி கூட வச்சுக்கலாம். இந்த 3 இன்ச்சு கேஃபு ஒரு கோடு போட்டுருங்க. இந்த உயரத்தில் இருந்து இந்த சர்க்கிளுக்கு 2 இன்ச்சு விட்டுட்டு இதில் இருந்து ஒரு கிராஸ் எடுத்திங்கன்னா அந்த 3 இன்ச்சு வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க, அது ஒரு கோடு போட்டுட்டு, ஓகேவா? அதுக்கப்புறம் அதை சென்டர் நாச் போட்டு எடுத்து போட்டிங்கன்னா இப்படி பிரியுதுல, இதில் ஒரு 1/2 இன்ச்சு நீங்களாவே வரைங்க. இப்போ இதான்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 இன்ச்சில் இருந்து தான் இப்படி கணக்கு பண்ணுவாங்க. இப்படி இந்த இடம் மட்டும்தான் நம்ம கிராஸ் எடுக்கணும், இந்த கார்னர் எடுக்கக்கூடாது, இங்கேருந்து 2 இன்ச்சு எடுக்கக்கூடாது, ஓகேவா? இது வரைக்கும் மட்டும்தான். இப்படி லைட்டாக அப்படி கிராஸ் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிடணும், சரியா? கை வந்து புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.